Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. இந்த வீடியோல Python programming language இருக்க multiple inheritance அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த செஷன்ல டைப் 2 multiple inheritance அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இதோட டயகிராம் பார்த்தோம் அப்படினா சோ மொத்தம் 3 கிளாஸ். ஒன்னு வந்து A then B. இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படினா நமக்கு மெயின் அப்படிங்கற கிளாஸ். then அடுத்து பார்த்தோம் அப்படினா C. ஸோ இந்த ரெண்டு மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இந்த சி அப்படின்ற ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ இதை இப்போ நம்ம பைத்தான் ஐடியலில் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூ ஒரு ஐடியல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு மொத்தம் 3 கிளாஸ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் மெயின் 1என்ற நேமில் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மெயின் 1ல் ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிளாஸ் மெயின் 2 அப்படின்ற ஒரு நேமில் இன்னொரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னொரு கிளாஸ் ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப் அப்படின்ற நேமில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் நம்மக்கிட்ட இப்போ இந்த இடத்துல மொத்தம் 3 கிளாஸஸ் இருக்குது. ஸோ இப்போ மெயின் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப் அப்படின்றது ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் நான் 10 அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இந்த செல்ஃப் அப்படின்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் அடுத்த மெயின் 2க்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெயின் 2ல் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 12 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் செல்ஃப் அப்படின்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மெயின் கிளாஸ்க்கு வந்துடலாம். ஸோ மெயின் கிளாஸில் இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு 5 சப்ஜெக்ட் மார்க்ஸை நம்ம கெட் பண்ண போகிறோம். அதாவது 10த்துக்கான ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மெயின் 2ல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 12த்துக்காக நம்ம வந்து மார்க்ஸை கெட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன்ற ஒரு இன்புட் வச்சுக்கலாம். ஸோ என்ற ஒரு வேரியபிளில் ஸோ இன்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே தென் பார்த்தோம் அப்படின்னா இன்புட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்டர் ஏ வேல்யூ அப்படின்றது கொடுத்துடலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேம் ஜஸ்ட் இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு மொத்தம் ஒரு 5 வேரியபிள்ஸ் தேவை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது பி அப்படின்றது வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பி அப்படின்ற வேரியபிளில் ஸோ பின்ற ஒரு இன்புட் கொடுத்துக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சி ஸோ சின்ற ஒரு வேரியபிளில் ஸோ இந்த இன்புட்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ சி வேல்யூவை கெட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்து டி அடுத்து பார்த்தோம்னா இ. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டின்ற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மெசேஜ்லேயும் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். தென் அடுத்தது இ. ஓகேங்களா? ஸோ 5 சப்ஜெக்ட்டும் கெட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ டோட்டல் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ டோட் அப்படின்றதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல ஸோ எல்லா மார்க்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ A + B + தென் பார்த்தோம்னா ஸோ C + D + தென் இ. ஸோ இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்களோட டோட்டல் டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ 10th மார்க் டோட்டல் மார்க் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது ஸோ இப்போ யார்கிட்ட இருக்குது ஸோ டிஓடி அப்படின்ற வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? அவங்கள ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ 5 சப்ஜெக்ட்கான வேலை பார்த்தோம்னா ஸோ மெயின் கிளாஸில் நடக்குது. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ மெயின் 2லேயும் நடக்குது. ஸோ அந்த உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் பேர் 12 அப்படின்றது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல A1 வச்சுக்கலாம். தென் B1 C1 D1 E1 அப்படின்றது. தென் அதே மாதிரி உள்ளே நம்ம என்ன பண்ண மெசேஜ்லேயும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ ப்ராசஸ் பண்ணும்போது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போ நான் ஆல்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ A1 + B1 + C1 + D1 + E1 அப்படின்றது ஸோ ஸ்டோர் பண்ணுறதை நான் டோட்டல் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2 மெயின் கிளாஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரு செட் ஆஃப் வேலையை கெட் பண்ணுது. ஓகேங்களா? கெட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன கிளாஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ சப் கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கிளாஸையும் இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சப் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 கிளாஸையும் நமக்கு என்ன பண்ணணும் டிபெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபங்க்ஷனில் மெயின் 1 தென் மெயின் 2 ஸோ அட் த சேம் டைமில் நம்மளால் 2 கிளாஸஸையும் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ப்ராசஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ். ஸோ அதில் செல்ஃபாக தான் இது வேலை செய்ய போகுது. ஸோ செல்ஃப்ன்ற கீவேர்டு ஸோ மெயின் 1ஐயும் ஆக்சஸ் பண்ணிடுச்சு. தென் இப்போ மெயின் 2ஐயும் ஆக்சஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை இது தாராளமாக இதால் கால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் டாட்
பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மேலே யார் இருக்காங்க 10 அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இப்போ கால் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ மெயின் 2ல் யார் இருக்காங்க, ஸோ 12 அப்படின்ற ஃபங்க்ஷனை ஸோ செல்ஃப் நான் கால் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல 3 கிளாஸில் இப்போ ஒரே ஒரு கிளாஸை மட்டும் நம்ம கால் பண்ணால் போதும். அது யாருன்னு பார்த்தோம்னா ஸோ சப்பை நான் கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மெயின் 1 ரீட் ஆயிரும், மெயின் 2வும் எனக்கு ரீட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப் அப்படின்ற கிளாஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கிளாஸை நான் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் சொல்லி நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ சப் அப்படின்ற கிளாஸை ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே இருக்க கிளாஸ் ஃபங்க்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ஸோ object.pro அப்படின்றத கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஸோ இது பார்த்தோம்னா ஸோ type2.py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் என்டர் ஏ வேல்யூ அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் எனக்கு இந்த இடத்துல ரன் ஆகுது. ஸோ அவங்களோட டோட்டல் எனக்கு கெட் ஆகி டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அடுத்தது A1 அப்படின்றது ரன் ஆகுது. ஸோ இது வந்து 12th ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்களோட மார்க்ஸை நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ அவங்களோடது எனக்கு இந்த இடத்துல ப்ராசஸ் ஆகி வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. 2 மெயின் இருந்து ஒரே ஒரு பேஸ் அது 2 டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா இதை நம்ம வந்து மல்டிபிள் அப்படின்ற டைப்பில் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த டைப்பை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.